ஜீவிதத்தில் ஆண்டவர் செய்தார். கடைசியில் தமது பாடு மரணத்தை அவர் சீஷர்களுக்கு விளக்கி காண்பிக்கிற போது பேதுரு அவரை தனியே கூட்டிக் கொண்டு போய் சொன்னான், இது உமக்கு சம்பவிக்க கூடாது என்று கடிந்து கொண்டான். ஆண்டவர் சொன்னார், அப்பதான் முன்னால சொன்னார், உனக்கு பிதா இதை வெளிப்படுத்தினார்னு சொன்னார். பின்னால சொல்றார், அப்பாலை போ சாத்தானே அப்படி சொல்றார். இந்த காரியங்கள் நடந்த பிற்பாடு பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சீமோனே சீமோனே லிசன், உன்னை சுளகிலே போட்டு புடைக்கும்படிக்கு சத்துரு என்னிடத்துல உத்தரவு பெற்றுக் கொண்டான். உன்னை சுளகில போட்டு புடைக்க போகிறான், உன்னை புடைச்சு எடுக்க போகிறான். நான் உத்தரவு கொடுத்து விட்டேன். ஆகிலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறேன். பேதுரு சொன்னார், இல்ல ஆண்டவரே, நான் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன். எந்த காரியம் நடந்தாலும் சரி, சாவிலும் பின்பற்றி வர். பேச்சுக்கு ஒரு குறைவு இல்லை, பேச்செல்லாம் நல்ல பேச்சு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி வேளையிலே பேதுருவும் ஆண்டவரோடு கூட இருந்தார். யாரை தேடுகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்டார். இயேசுவை தேடுகிறோம் என்ற உடனே நான் தான் என்றார். பின்னிட்டு விழுந்தார்கள். திரும்ப கேட்டார், யாரை தேடுகிறீர்கள்? இயேசுவை தேடுகிறோம். பேதுரு ஒரு பட்டயத்தை எடுத்து மல்கூசின் காதை வெட்டி வீழ்த்தினார். அவ்வளவு வீரம் நிறைஞ்சவர், நம்மளை போல அவ்வளவு வீரம். டக்குன்னு வெட்டி வீழ்த்திட்டார். பேச்சில குறைவில்லை, வீரத்தில் குறைவில்லை, விசுவாசத்தில் குறைவில்லை, தேவனை குறித்த அறிகிற அறிவில் குறைவில்லை, தேவனது கையிலிருந்து பெற்றுக்கொண்ட அற்புதங்களில் குறைவில்லை. ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன் என்று சொல்லப்பட்ட போது பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அறியேன் என்று சொன்னவன் சபிக்க தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு தெரியாத ஐயா, என்ன விட்டுருங்க அப்படி சொன்னா கூட பரவாயில்ல. பேதுரு என்ன சொன்னானா, நான் இந்த மனுஷனை அறியேன் என்று சபிக்க தொடங்கினான். நான் விசுவாசித்து பார்க்கிறேன், சபிக்க தொடங்கும் போது முதல்ல கோழி கூவுது, கொக்கரக்கோன்னு கூவுது. அப்படிதான் கூவியிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன, இஸ்ரேலில் உள்ள கோழியும் அப்படித்தானே கூவும். ஸ்தோத்திரம். நம்ம தமிழ்நாட்டு கோழி கூவுற போலதான். இந்த மரமண்டைக்கு புத்தி வரல. கோழி ஒரு தடவை கூவிட்ட, ஆண்டவர் சொன்னார, வரல, துணிகரம். இரண்டாவது தடவை கூவுது, ஸ்தோத்திரம், புத்தி வரல.